பாரு. நீலா நீலா, டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னடி எந்திரின்னு சொல்றேல்ல. எனக்கு காலேஜ் இருக்குல்ல இன்னைக்கு. போங்கக்கா. சரிதான், எந்திரடி, தூங்கு மூச்சி. என்னக்கா, ஒரு நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்த உனக்கு எடுத்துட்டீங்க. ஏதாவது குறைக்கு நினைச்சிட்டு தூங்கிருப்பேன். மாப்பா எந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சிருப்பாரு. வா, எக்ஸாம் நெருங்குற நேரம். இப்படி தூங்கிட்டு இருந்தேனா ஃபர்ஸ்ட் ரேங்க் யாராவது தட்டி பறிச்சிடுவாங்க. இத சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்களாக்கும். வா உட்கார். என்ன ஆச்சு புது ஸ்டெனோட அப்பாயின்மெண்ட் விஷயம்? நாளைக்கு தானே இன்டர்வியூ வச்சிருக்கேன், நீங்க வரீங்களா? நான் வரல, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆபீஸ் விஷயம் எல்லாம் நீ பார்த்து செஞ்சா போதும். ஒரு மகனா இல்ல, சொந்த மகனாத்தான் நான் உன்னை பாக்குறேன். எனக்கு பிறகு இதையெல்லாம் கட்டி காக்கப்படுறது நீதானே. உன் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு அனாதையா தான் வந்தேன். இப்ப எனக்கு எல்லா சொந்தமும் இருக்கு. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். என் மனைவி சாகும் போது வசந்தராவும் நீலாவும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்கள வளர்க்கறது, அவங்களுக்காக சம்பாதிக்கிறது, இதுதான் என் லட்சியமா இருந்தது. இனிமே எல்லாம் உன்னோட பொறுப்பு தானே. காலையிலே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டை எதுவும் இல்ல, இன்னைக்கு இவ காலேஜ் போக மாட்டேன் சோம்பேறி. நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லல, இந்த அக்கா போய் சொல்றா. நிறுத்து நிறுத்து, ரெண்டு பேரும் ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க, ஆனா இன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நீங்க பாருங்க, நீங்க உங்க பொண்டாட்டி மட்டும் கவனிச்சா போதும், என் விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். ஓ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. சீக்கிரமா மாமா கூட கிளம்பு. படிப்பு தான் முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். யாரு இவர் கூட போவாங்க ஓட்ட வண்டியில? நான் நடந்தே போய்க்கிறேன். இப்பெல்லாம் உனக்கு நடந்து போறதுக்கு தான் பிடிக்குது இல்ல? அப்பா, இப்ப ஏன் நடந்து போறேன்னு சொன்னா தெரியுமா? எதுக்கு? எக்ஸசைஸ்க்காக. இல்லக்கா, எக்ஸசைஸ். தங்கச்சிக்கேத்த அக்கா தான். என்ன சொன்னீங்க? மேயிற மாட்ட நக்க மாடு கெடுத்துட்டான். வசந்தரா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டு வா சீக்கிரம். இதோ வரேன். எல்லாத்துலயும் அவசரம்டா. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? இது எத்தனாவது ரவுண்டு? இப்படி குடிச்சா வயிற்று ரொப்பலாம் நினைக்கிறீங்களா? ஏய், ஒரு ரவுண்டு தான் குடிச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல ஹேமந்த், இதோ இதுல இவ்வளவு இருந்தது. ஓஹோ, நீ அளந்தே வச்சிருக்கிய? இது ஒண்ணும் டானிக் இல்லையே, தினமும் குடிக்கிறதுக்கு. என்னோட டானிக் நீ தானே. ஐஸ் வைக்காதீங்க, இந்த மயக்கி இத ஃபுல்லா காலி பண்ணலாம் நினைக்காதீங்க. கண்ணு வசந்தனா, லீலா, ஏமா இது நம்ம வீடு தானே? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு. நம்ம வீட்டை கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கீங்கல்ல? குடிக்கல, குடிக்கவே இல்ல. நான் எப்ப குடிக்க மாட்டேன். கேட்டியா? எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன் பாபு, உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க, குடிச்சா சும்மா இருக்கணும், என்ன கண்டபடி திட்ட கூடாது. இல்ல கண்ணு, எனக்கு தெரியாத கண்ணு. வா வா. பெத்தவரும் அப்படிதான், கட்டிக்கிட்டவரும் அப்படிதான், குடிகாரங்க. அப்பா குடிக்கலாம், புருஷன் வரும் குடிக்க கூடாதா? ரொம்ப நல்லா இருக்கு நியாயம். போது குடிச்சது. ஏய் ஏய், குடு. இப்படி உட்காருங்க. இப்படியே ஒரு அப்பா. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஆமா, சத்தியமா சொல்றேன், இனிமே நான் காட்டுக்கு மேல குடிக்க மாட்டேன். வேண்டாம், இந்த சத்தியம் நான் தினமும் கேக்குறதானே? இது அந்த சத்தியம் இல்ல, இனிமே என் பொண்டாட்டி ஊத்தி கொடுக்கறதான் நான் குடிப்பேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். போதும். நல்லா சாப்பிட்டீங்களா? எங்க நல்ல மனைவி பெட்டர் ஆஃப் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா
ஹஸ்பண்டுக்கு பக்கத்துட்டி ஒண்ணும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அமிர்தம் மாதிரி சாப்பிடணும். ஆனா இங்க நான் மிச்சம் வைக்கிறது நாய்க்கும் பூனைக்கும். தலை எழுத்து. ஐயோ, நீங்க வைக்கிற எச்சில நான் சாப்பிடணுமா? புருஷன் சாப்பிடுறது எச்சில்னு சொல்றியா? நான் சாப்பிடுறத இப்ப குறைச்சிக்கிட்டேங்க. அதுவும் இல்லாம இப்ப எக்ஸசைஸ் வேற செய்யறேன். அப்படின்னா இந்த உடம்பு கொஞ்சம் குறை, ஸ்லிம் பியூட்டி ஆயிடுவேன். அப்போ நான் இப்ப அழகா இல்லையா? நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். உனக்கு இந்த உடம்பு தான் அழகு. பொய். சத்தியமா சொல்றேன். அதுக்காக என் மேலே விழுந்துடாத என்ன? அப்புறம் நான் அப்புறம் மாதிரி நொறுங்கி போயிடுவேன். இதுதான் வேணும். என்னங்க, நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. என்ன? சுமித்தோட விஷயம். மொத்தத்துல ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. அதுக்கு 20 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இருந்தாலும் என் ஒய்ஃப் ரெக்கமெண்டேஷன் ஆச்சு. ஓகே, சுமதிக்கு தான் அந்த போஸ்ட். ஓகே, Thank you. பை. Bye. ஷியாம்லா. நான்தான். உள்ள போங்க. உன் பேர் என்ன? மைதிலி. நல்ல பேரு. வேலை உனக்கு தான் கண்டிப்பா கிடைக்கும். மைதிலி. Excuse me. Yes. சார். வசு, இவங்க பேர் சித்ரா. ஸ்டெனோ அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் சித்ராவுக்கு இந்த ஊர் புதுசு. அதால நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரி சார். எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க. Thank you, sir. வாங்க. சார், இந்த வேலை மேடத்தோட மாமா பொண்ணுக்கு சொல்லி வச்சிருந்தது இல்ல சார்? இங்க யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. போ. ஆஹா, நீ இன்னும் முடிச்சிட்டு தான் இருக்கியா? நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? இன்னைக்கு இன்டர்வியூ. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் வேஸ்ட் பாத்தீங்க. நான் போன் பண்ண போது நீங்க கட் பண்ணீங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எனக்கு தெரியாத ஆபீஸா? அப்படி என்ன வேலை? பொண்டாட்டிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எந்த ஹார்ட் அட்டாக் வந்துடாது. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற.
இன்டர்வியூங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டின்னு சொன்னீங்க. ஆமா அப்படிதான் சொன்னேன். சுமதிக்கு தர வேண்டிய வேலையை யாருக்கு கொடுத்தீங்க? ஓஹோ இதான் விஷயமா? அதேதான் விஷயம். உங்க பேச்சு நம்பி சுமதி இங்க வர சொல்லிட்டேன். நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல. நான் இதெல்லாம் நம்பணும் இல்ல. அதானே உண்மை. மனப்பூர்வமா சொல்றேன். நான் வேற ஆள வைக்கணும்னு நினைக்கல. அப்போ என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்ல. நான் அந்த மாதிரி நினைச்சு எதுவுமே செய்யல. சொந்த கம்பெனி அங்க நீங்க வச்சதான் சட்டம். அப்படி இருந்தும் நீங்க சுமதிய ஏமாத்திட்டீங்க. நான் சொன்னேன்ல மனசார எதுவும் செய்யலன்னு. எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த மாஸ்டரோட பொண்ணு. அவங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த வேலையை சுமதி கொடுத்துருவோம். யார் அவ? எவ? புதிய ஸ்டெனோ. அவளை பார்த்த உடனே அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? நல்ல படிப்பு இருக்கு, முன் அனுபவம் இருக்கு. என்ன என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, எல்லாத்தையும் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். திறமை இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆபீஸ்ல சொந்த பந்தங்களுக்கு இடமே இல்ல. ஆபீஸ் விஷயத்துல எல்லாம் பொண்டாட்டி தலையிடுறாளேன்னு கோவமா இருக்கா? நீ ஏதோ பேசிட்டு இருக்க. இதுதான் உங்க பிரச்சனையே. எதைய பார்த்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க? அப்படி நீதான் நினைக்கிற. என்ன என்ன இங்க வாக்குவாதம்? நான் எதை பத்தியும் கேட்கவும் கூடாது, எதுவும் தெரிஞ்சுக்கவும் கூடாது. ஓகே ஓகே, எந்த தப்பு இருக்குதா எனக்கு தெரியல. நான் இந்த வேலையை சுமதிக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்து இவரு இப்போ இது நடக்கட்டும். சுமதிக்கு அடுத்த வேகன்சி கொடுக்கலாம். என்ன சரிதானே? சித்ரா, நேத்து நாள் தூங்கவே முடியல. அழகான பொண்டாட்டி இருக்கிற கணவன்மார்களோட அவஸ்தை இதுதான். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்தது சரியில்லை. நீங்க இருக்கும்போது என்னால அங்க எப்படி சமாதானமா இருக்க முடியும்? இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எப்பவோ செத்து போச்சு. சித்ரா, நாம சேர்ந்து சுத்தின நாட்களை, அனுபவங்களை அவ்வளவு ஈஸியா மறக்க முடியுமா? மறக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை, சொந்தங்களை எல்லாத்தையும் எதுவும் நாம தெரிஞ்சு செய்யலையே சொன்னா. இத பாரு, ஆண்டவன் கருணையால ஒன்னா சேர்ந்திருக்கும். ப்ளீஸ். இதுதான் உங்க எண்ணம்னா வேண்டாம், நீங்க போகலாம். சித்ரா, பழைய காதல் கதையை சொல்றதுக்கும் நினைவுபடுத்துறதுக்கும் நீங்க வந்தீங்களா? சித்ரா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். ஆனா என் மேல பழி போடாத. எதிர்ப்பு தெரிவிச்சது உங்க அப்பா தான். வருஷக்கணக்கான பழக்கம், மனசார காதலிச்சோம், கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்தோம். என்னோட முதலும் கடைசியான காதல் இது போதும். இந்த ஜென்மம் இப்படியே இருக்கட்டும். இப்படி நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்காத. விதியை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீங்க இப்ப ஒரு கணவர், ஒரு குடும்ப தலைவர். என்னோட தலையெழுத்தும் கண்ணீரும் என்னோடயே போகட்டும். இல்ல, என்னால உன்னை மறக்கவே முடியாது. எங்கெங்கெல்லாம் எத்தனை ராத்திரி எல்லாம் உன்னை தேடி தெரிஞ்சிருக்கு. என்னோட வேதனை, என்னோட துக்கம் யாருக்கும் தெரியாது. இப்ப மட்டும் என்ன, எல்லா சௌரியமும் உங்களுக்கு இருக்குல்ல? இருக்கு. ஆனா உன்னோட நினைவுகள் என்ன உருக்கிக்கிட்டே இருக்கு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுதான் நீங்க வந்த வழி. இப்ப எனக்கு வேண்டியது நிம்மதி. ப்ளீஸ். இவ்வளவு மோசமா என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? பேசணும், பேசியே தீரணும். நீங்க இப்ப என்னோட பாஸ், நான் உங்களோட ஸ்டாஃப். அந்த இடைவெளியை காப்பாத்திக்கிறது என்னோட கடமை. அது ஆபீஸ்ல. இது உன்னோட வீடு, என் சித்ராவோட வீடு. இங்க நம்ம ஒன்னா இருக்கணும், நானும் நீயும். நீ என்ன துரத்தினாலும் நான் திரும்ப வருவேன். உன்னோட பழைய காதலனா. என்ன உட்காந்துக்கிட்டே கனவு காண்ற? போய் காசு கொண்டு வா.
ஷாப்பிங் போயிருக்காங்க. எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்? நாம இன்னைக்கு ஷாப்பிங் போலாம். தனியா நீங்க போனா போதும். அப்படி எல்லாம் சொல்லாத. உங்க அம்மா கிட்ட இருந்த காதல் எனக்கு உன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. பயப்படாத. நான் என்ன வேற ஆளா? இந்த தொடர வேலையெல்லாம் வேண்டாம். என்ன எப்படி? இங்க வா. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு செயின் வாங்கி தரணும். ஒன்னு 9 செயின் வாங்கி தரேன். உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆக்குறேன். இல்லன்னா நான் இந்த வீட்டு முன்னாடி சத்தியாகிரகம் இருப்பேன். ஜாக்கிரதை. ஐயோ சார் சார். என்ன சிந்து, நான் ஒரு கையெழுத்து வாங்கணும். சார் இல்லையா? சார் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. அங்க இல்லையே. முக்கியமான ஃபைல் இது. இங்க யாரும் இல்ல. நான் மட்டும் இருக்கோம். நீ கையெழுத்து போடுறியா? சீ, அனாவசியமா பேசுறதா தெரியும். அனாவசியமா இல்ல, அவசியமானதுதான். நீ மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் பாப்பேன். எத? உன் அழக. ஐ லவ் யூ சிந்து. சரிதான் போயா. அந்த கிழவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசமானவன். நீ அவனை நம்பாத. அவன்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்தான் எனக்கு ரொம்ப உதவி பண்றவரு. நானும் செய்யற சிந்து. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, கையெழுத்து வாங்கணும். ம். ம். ஆண்டவா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் பாட்டு தூங்க போயிட்டேன். மனைவியோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க. விமோச்சனமே கிடைக்காது. அப்போ உன்னோட சாபம் என்ன ஆனாலும் இனிமே எனக்கு விமோச்சனமே கிடையாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எதை பத்தி? ஒன்னா வாழணும்னு. இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இப்போ அது வழிக்கு வந்தியா? நேர்ல பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். ரவி, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. விளையாட்டு இல்ல, உங்க அக்காவை உங்க மாமா மோசம் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதை நம்பவே மாட்டேன். நம்ப வேண்டாம். ஆனா இந்த விஷயம் ஊருக்கும் ஆபீஸுக்கும் தெரியும். கொஞ்ச நாள் ஆச்சு இது ஆரம்பிச்சு. ரவி, நீ சீரியஸா தான் சொல்றியா? ஏய், நம்பல என்ன வா, நேர்ல பார்த்தா உனக்கு தெரியும். நேர்ல பார்க்காம நான் நம்ப மாட்டேன். எங்க மாமாவை பத்தி எனக்கு தெரியும். எங்க அக்கா மேல அவருக்கு உயிர். அப்படின்னா நேர்ல வா, பார்த்து சந்தோஷப்படு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆசைதான். எவ்வளவு பார்த்தாலும் ஆசை அடங்க மாட்டேங்குது. பார்த்துட்டே இருந்தா போதுமா? இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? வெக்கம் கட்ட ஜென்மங்க. ஏய் நில்லு, நான் கூட சில விஷயம் நினைச்சு வச்சேன். என்னது? அப்புறமா சொல்றேன். முடியாது, இப்பவே சொல்லணும். கேட்டுவா. ம்? என்ன நீலா, ஏன் இப்படி பாக்குற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னது? பார்த்தா தெரியல, அயன் பண்ணிட்டு இருக்கேன். போதும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. இது அடுத்தவங்களோடதா? யாரோட ஷர்ட்னு உனக்கு நல்லா தெரியல. தாலி கட்டின புருஷனோடது, கணவனே கண்கண்ட தெய்வத்தோடது. நீ என்ன கிண்டல் பண்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? நான் பார்த்தேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யார பார்த்த? போதும், அவருக்கு பணிவிட செஞ்சது. இனிமே இதெல்லாம் அவ பார்த்துக்கிட்டு என்ன பிடிச்சவளே, உன் திவரை என்கிட்டயே காட்டுறியா? என்ன அடி, நான் தாங்கிக்குவேன். உன் கோபத்தையும் ஆபாசத்தையும் அவகிட்ட போய் காட்டு. எவகிட்ட போய்? அந்த மேனா மினிக்கு கிட்ட. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நான் நேர்ல பார்த்தேங்க. மாமா உங்களை ஏமாத்துறாரு. அந்த செரோ சித்தா இருக்கல, அவர் பின்னாடிதான் மாமா சுத்துறாரு. உண்மையா சொல்றேன், நீ பாத்தியா? இல்ல, நீ வேற யாரையோ பார்த்து ஏமாந்திருக்க. இல்லக்கா, நான் பார்த்தேன். கட்டி பிடிச்சு சிரிச்சு கொழுஞ்சு என் இதயமே ஆடி போச்சு. இது ரொம்ப நாளா நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. போது நீ பேசுனது, உள்ள போ. வசுந்தரா, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லை உனக்கு? என்ன, நான் என்ன நோயாளி ஆகலைன்னு உங்களுக்கு கவலையா இருக்கா?
ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் எப்படி பேசணும்? தலை போற வேலையில முடிஞ்சிடுச்சா? அதான் காலையிலே போயிட்டு வந்தேன். அலுப்பு தீர்றதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க. ஏன் இப்படி என்ன புடுங்கி திங்கிற? தெரியல, நீங்க நடிச்ச நடிப்பெல்லாம் போதும். என்கிட்டயும் உயிருக்கு உயிரா உங்களை நேசிச்ச இந்த குடும்பத்தோடையும் சும்மா டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்லு. அந்த சித்ரா கூட, அது நான் அந்த சித்ராக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? பழக்கமானவ. அப்போ கள்ளக்காதலியா இல்ல சின்ன வீடா? நிறுத்தி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும், இப்பயே தெரியணும். ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். எனக்கு நீதான் முக்கியம். நீங்க இதை ஏமாத்திட்டீங்க. இனிமே இதெல்லாம் எல்லாம் தாங்க முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னது? நம்ம உறவை முடிச்சுக்கிட்டு அவ கூட போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா ஏற்பாடு பண்ணுவாரு. புருஷனை பங்கு போட்டுக்கிறதுக்கு என்னால முடியாது. சரிங்களா? அப்படியே ஃபைல் போய் உள்ள லேட்டு. சீக்கிரம் போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் சொன்னா தீர்த்து வச்சிட முடியுமா? சார் அது வந்து ஓ, போய் வேலையை பாரு. வா சித்ரா, உட்காரு. எனக்கு வேலை இருக்கு. இதுவும் வேலையில ஒரு பாகம் தான். உட்காரு. எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இது ஆபீஸ், இங்க வச்சு எதுவும் கேட்க வேண்டாம். அப்படின்னா நீயே ஒரு இடம் சொல்லு, நாம அங்க போய் பேசலாம். சித்ரா, ஏன் பேச மாட்டேங்கிற? எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சித்ரா ப்ளீஸ், என்ன பைத்தியம் பிடிக்க வச்சிடாத. கேமன், நான் ஒதுங்கி போறேன். என் மானத்தை வாங்காதீங்க. நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்துச்சுன்னா நீ என் கூட வரணும். நான் உன் கூட பேசி ஆகணும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக நான் காத்திருந்திருக்கேன். நானும் தான். இழப்பு எனக்கு மட்டும்தான். அப்பாவுடைய பிடிவாதம், அம்மாவுடைய சண்டை, சிநேகிதிகளோட கிண்டல் பேச்சு, கடைசியில அவமானம். நான் ஒரு அனாதை. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால தானே நீ என்ன வெறுத்த. நீங்க கூப்பிட்டப்போ உங்களோட வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கடைசியில துணையா இருந்தது வேதனை மட்டும்தான். இனவே முடியாது. ஞாபகம் வந்தா சோர்ந்து போயிடுறேன். இருந்தாலும் அந்த சந்தோஷமான நாட்களை உன்னால மறக்க முடியுமா? நான் எதையும் மறக்கல. இதய துடிப்புல இரண்டரை கலந்து ரத்தத்தோட சங்கமிச்சு போயிருக்கு. ஊர்க்காரங்களுக்கு பயந்துதான் நான் அந்த ஊரை விட்டே வந்தேன். அதால என்ன பிரயோஜனம் இருக்கு? மறுபடியும் ஒண்ணு சேரணும் தானே இருக்கு. இல்ல, அந்த எண்ணத்துல ஒண்ணு நான் இந்த இடத்துக்கு வரல. ஏதோ வரணும்னு தோணுச்சு, உங்க முன்னாடி வாழணும்னு தோணுச்சு. இனிமையான பகை இல்ல? அந்த எண்ணமே இல்ல, ஏதோ ஆசை. ஆனா பழைய உறவை தொடர்றதுக்கு நான் தயாரா இல்ல. நான் இப்ப ஒரு புது பிறவி. நான் இப்போ அதே பழைய ஹேமந்த் தான். உங்களுக்கு இப்ப மனைவி, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. சும்மா என்னோட வாழ்க்கையை பாழ்படுத்தாதீங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன், மனசுல இருக்கிற நினைவுகளோட. சித்ரா, நீ இனிமே என்னை எப்பவும் கூப்பிடாதீங்க, எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. பழைய சித்ரா செத்து போயிட்டா. எனக்கு என்ன வேலை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துடணும். என்ன விஷயம்? விஷயம் இருக்கு. டாக்டர் பார்த்து ஒரு செக்அப் செய்யணும். ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் டாக்டர் பார்த்த பிறகு தெரிஞ்சா போதும். ப்ராப்ளம் இல்லாம டாக்டர் எதுக்காக பார்க்க போகணும்? ஒரு கம்ப்ளீட் செக்அப் செய்யறது தப்பு ஒண்ணும் இல்லையே. நீ எதையும் மறைக்கிற. சொல்லு, என்ன ப்ராப்ளம்? அது தெரிஞ்சாதான் வருவீங்களா? அப்படி இல்ல, நீ என்னால வர முடியலனாலும் அப்பாவையோ இல்ல நீலாவையோ அனுப்புற, அதுக்கு தான். அப்படின்னா நான் போல. ஏய், கோச்சுக்காத, நானே வரேன். 4 மணிக்கு ரெடியா இருப்பேன், நீங்க வரணும். ஷூர், கண்டிப்பா வரேன். பாய்.
இங்க யாரும் இல்லைன்னு நீ போன் பண்ணி சொன்ன உடனே நான் கிளம்பிட்டேன். ச்சே, இங்க வந்தது என் முகத்தை பாத்துட்டு இருக்கிறதுக்கா? ஐயோ, அவசரக்காரன். அப்புறம் நீ எது கூப்பிட்ட? டிஸ்கஷன் பண்றதுக்கா? நான் சும்மா கூப்பிட்டேன், டைம் பாஸ்க்காக. நானும் அதுக்குதான் வந்தேன். ஐயோ, அக்கா இப்ப வந்துரும். வரட்டும். சிந்து உள்ள இருக்கா? அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. அந்த பரமசிவனையே நேர்ல வந்தாலும் நான் பின்வாங்கறதா இல்ல. ஹலோ, யார் மாலத்தியா? ஆமா மேடம். சார் இல்லையா? போன் கொடு. சார் போயிட்டார் மேடம். எப்போ? கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏதோ அர்ஜென்ட் வேலை சொல்லிட்டு போயிட்டாரு. தாலி கட்டி மனைவி ஆக்கிக்கிறதுக்கு சட்ட அனுமதி கட்டியும் மனசுல இதயத்துல நீ எப்பவுமே என் மனைவிதான். நான் எவ்வளவு சொல்லியோ ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஒரே ஒரு ஆளை தான் காதலிச்சிருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். வேண்டாம் ஹேமந்த், நாம இனிமே சந்திக்க வேண்டாம். அப்படி சொல்லாத சித்ரா. உன்கிட்ட பேசலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வேண்டாம் ஹேமந்த், எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அப்பதான் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிட்டேன். வாழ்நாள் கூட உங்க கூட இப்படி இருக்கிறது தான் எனக்கு இஷ்டம். எனக்கும் தான். இப்படி எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? படிப்பு முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. படிப்பு முடிஞ்சாலும் நாம இங்கதான் இருப்போம். சீக்கிரத்திலே ஒரு வேலையை தேடிக்கணும். அதெல்லாம் கிடைக்கும். நான் அப்பா கிட்ட சொல்றேன். வேண்டாம். போன தடவை உன் கூட என்ன பார்த்தப்போ மறைச்சில பார்த்தாரு. அப்பாவுக்கு பாசம் இருக்கு, வெளியில காட்டிக்க மாட்டாரு. எனக்கு உன் பாசம் மட்டும் இருந்தா போதும். பாசம் மட்டும் போதுமா? எங்க அப்பா வந்து பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதோட நம்ம விஷயத்த பேசுங்க. நானே வந்து பொண்ணு கேக்குறேன். ஓகே? முதல்ல வேலை, அப்புறம் கல்யாணம். காத்திருக்கலாம் முடியாதுப்பா. நான் உங்க அப்பா வந்து பாக்குறேன். முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நீ என் கூட வந்துடணும். வரேன். படுத்த வேண்டாம், ரொம்ப கோவத்துல இருக்கா. நீங்களும் அவ கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. கூப்பிட்டா வந்தா தானே, நீதான் வரணும்னு ஒரே பிடிவாதம். உனக்கு தான் தெரியுமில்ல, சாதாரண விஷயத்து கூட அவ எமோஷன் ஆயிடுவா. அவ கண்ணில் இது வரைக்கும் நான் தண்ணீரே பார்த்ததில்லை. இதோ அவ வர்றா, கொஞ்சம் அமைதியா இரு. எங்க போயிருந்தீங்க? நான் நிறைய தடவை ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். வசுந்தரா, ஒரு முக்கியமான விஷயமா பேங்க் மேனேஜர் கூட போக வேண்டியதா இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போறதை விட முக்கியமான விஷயமா? ரெண்டும் ஒரே மாதிரி தான். நாளைக்கு கண்டிப்பா போலாம். இன்னைக்கு நான் தயாரா இருந்தேன், நாளைக்கு நான் வரமாட்டேன். சிந்து, இந்த உனக்கு ஒரு பரிசு. என்னது? துறந்து பாரு, உனக்கு இஷ்டமானதுதான். பலேலா? இல்ல. கம்மலா? இல்லவே இல்ல. என்கிட்ட விளையாடாதீங்க. நான் விளையாடல, அத நானே சொல்றேன். முதல் எழுத்து வா. இந்தா. வடையா? நான் அந்த கடையில வாங்கின 2 பெட் அடிக்கிறதுக்கு உன் ஞாபகம் வந்தது. தனியாத்திக்கிறதுக்கு மனசு வரல. எனக்கு இது வேண்டாம். கையில காசு இருக்கா? எவ்வளவு வேணும்?
ஒரு 5000. 5000-மா? 50 ரூபாயா? பாக்கி அப்புறமா தர்றேன். கணக்குல வச்சுக்க. வா வாமா. 50க்கு பதிலா வடை, 5000க்கு பதிலா 50. காஞ்ச முதல்ல நான் சொன்னதை வாங்கி கொடு, அப்புறம் வச்சுக்கலாம் விளையாடலாம். வடையும் பணமும் போச்சு, மானமும் போச்சு. என்னப்பா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்லையே, நீ காலேஜுக்கு போகல? புறப்படு. ஆ. வசுந்தரா, ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்க? நேரம் என்னாச்சுன்னு தெரியுமா? காலையில இருந்து ஹேமந்துக்காக காத்திருந்து எதுவும் சாப்பிடல. நீ போய் சாப்பிட்டு தூங்கு. அவன் வந்தா நான் கதவை திறந்து விடுறேன். எப்பவும் அவர் இப்படி பண்ணதில்ல. பிரசன்ட் வாங்கிட்டு வரேன்னு போனவரே இப்போ. அவன் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? யாராவது தவிர்க்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்கி இருப்பான். வெட்டிங் ஆனிவர்சரின்னு இவன் சொல்லியிருப்பான். அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. இல்ல, இன்னைக்கு குடிக்க மாட்டேன், ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் வரல. நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் தூங்க. ஏய், போய் படு. ஹாய் ஹேமந்த். என்ன எதிர்பார்க்கல? நான் ஒரு சர்ப்ரைஸோட தான் இங்க வந்திருக்கேன். என்ன அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்? என் வாழ்க்கையில இனி எல்லாமே நீதான். எனக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ, ஒரு மகத்தான மாற்றம் நடந்த நாள்னு சொல்லுங்க. ஆமா, இன்னொரு நல்ல மாற்றத்துக்காக முதல் சன்மானம் உனக்கு தான். இனி எப்பவும் உனக்கு அப்புறம் தான். என்ன சன்மானம் சொல்லவே இல்லையே. இந்தா. வாவ், ஆஹா, சூப்பர், வண்டர்ஃபுல். எவ்வளவு அழகா இருக்குங்க. சாரி டியர், வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க குடிச்சிருக்கீங்கல்ல? தவிர்க்க முடியல, சாரி. இன்னைக்கு நீங்க குடிக்காம இருக்கேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல? அதுதான் சாரி சொன்னல. ஏன் காலனாலும் பிடிக்கல, சாரி. நாட்டை தாங்க முடியல. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. மத்தியானம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னீங்கல்ல? இது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். சாரி, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நல்ல சிக்கனு ஃபிஷ். இன்னும் ஸ்மெல்லு கூட போல. நீங்க சாப்பாடு சாப்பிட்டாச்சா? இத ஃப்ரெண்டு கிட்டே கொண்டு போய் கொடுங்க. வேண்டாம். வேண்டாமா? இனிமே எப்போ இந்த கருமத்தை நான் குடிக்கவே மாட்டேன். இதுல நம்பலாமா? இது உண்மையாவே ஒரு சைத்தான் தான். சத்தியமாவா?
வேண்டுதலை ஆண்டவன் நிறைவேற்றிட்டா. ஓ மேல சத்தியம், நான் குடிக்க மாட்டேன். இனிமே தேவையில்லாத பழக்கங்கள் இருக்காது, சத்தியம். ஹலோ, யாரு? நான் தான். நீங்க ஏன் இங்க வரல? ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்பவே இங்க வாங்க. என்ன எதிர்பார்க்க வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்கார் சித்ரா. நான் உட்கார மாட்டேன். என்ன ஹேமந்த் இதெல்லாம்? இது கம்ப்யூட்டர், இதெல்லாம் ஆபீஸ்ல இருக்கிற திங்ஸ். நீங்க விளையாடுறீங்களா? சித்ரா, உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நான் நேத்து போன் பண்ணப்போ நீங்க ஏன் கட் பண்ணீங்க? வசந்தரா பக்கத்துல இருந்தா. ஏன் வீட்டுக்கு வரல? தினமும் வந்து பேரை கெடுத்துக்க வேண்டாம் தான் வீட்டுக்கு வரல. நீங்க என்ன தெரிஞ்சே ஒதுக்க பாக்குறீங்கல்ல? அது உன்னோட நினைப்பு. இல்ல, உங்க நடவடிக்கை, பேசுற ரீதி என்ன அப்படியே நடிக்க வைக்குது. எல்லாத்துக்குமே நல்லது நாம இப்படியே இருக்கிறது. அப்படின்னா எனக்கு மனைவி இருக்கா, குடும்பம் இருக்கு, சமுதாயத்துல மதிப்பு இருக்கு. நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க. இத நான் அன்னைக்கு சொன்னப்ப நீங்க கேட்கல. நான் ஒதுங்கி இருந்தேன். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண. அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க என்கிட்ட இருந்து தூரமா போறீங்க. உங்க மனசுல வேற ஏதாவது நினைப்பு இருக்கு. ஒரு இடைவெளி இருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. என்னால அது முடியாது. அப்ப என்ன காதலிச்சு நீங்க கை விட்டுட்டீங்க. அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா காட்டினீங்க. நான் அதை மன்னிச்சுட்டேன். தலையெழுத்துன்னு ஒதுங்கி நிம்மதியா இருந்துட்டேன். சித்ரா, வேண்டாம். மறுபடியும் என்ன மயக்கி என் மனசுல ஆசைகளை உண்டாக்கி என்னை ஏமாத்தணும் நினைச்சீங்கன்னா என்ன செய்வ? நீங்க நிம்மதியா வாழறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சித்ரா, இது ஆபீஸ். சத்தம் போடாத, மத்தவங்க தப்பா நினைப்பாங்க. நினைக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. நம்ம பீச்லயும் பார்க்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் சுத்தி தெரிஞ்சது. இப்ப ஒரு ஸ்ரீராமர் வேஷம். நினைச்சு பார்த்தப்போ தப்புன்னு தோணுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு இந்த புது கோயில சிக்க வச்சுட்டு நீங்க மட்டும் தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் பழைய சித்ரா இல்ல. ஹலோ. என்னங்க? ராங் நம்பர். ஹலோ. போனை கட் பண்றீங்களா? சித்ரா, இது விளையாட்டு இல்ல. அடுத்தவங்களோட வாழ்க்கையில வீணா விளையாடாத. ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி விளையாட போலாம்ல? ஒரு தடவை ஏமாத்துனீங்க, அதை நான் மன்னிச்சுட்டேன். நான் ஒதுங்கி இருந்தேன். மறுபடியும் என்ன ஏமாத்துறது உங்க நினைப்புன்னா நீ என்ன பண்ணுவ? மிரட்டுறீங்களா? பழைய சித்ரா நினைச்சீங்கன்னா அது தப்பு. என்ன பயமுறுத்துறியா? அப்படித்தான். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நான் உடனே உங்களை பார்த்தாகணும். எதுக்கு? நீங்க இங்க வாங்க. நான் உங்களை பார்த்தாகணும். இல்லன்னா நான் அங்க வந்துருவேன். சித்ரா, ப்ளீஸ், தயவு செஞ்சு என் குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணாத. அப்படின்னா நீங்க இங்க வாங்க. பார்க்கு பக்கத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதிர்பார்க்கல இல்ல? ஒன்ன எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் உங்ககிட்ட கெஞ்சினேன், பணம் தரேன்னு சொன்னேன். நீ கேட்கல. உனக்கு என் புருஷன் வேணும், என் குடும்பத்தை ஆசைப்படணும், அப்படித்தானே? எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். ஒன்னாலதான் ஹேமந்த் என்கிட்ட இருந்து ஒதுங்கி போனது. எனக்கு அவன் வேணும். ஒன்ன இங்க அனுப்பின